அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல் நாள் அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் டே அதுவும் பார்த்தீங்கன்னா செருப்பு தொலைஞ்சு போச்சுங்க. என்ன பண்ணுறது? அதாவது செருப்பு யாரும் தூக்கிட்டு போறாங்க, அந்த செருப்பு யாரும் மதிக்க மாட்டாங்க, அதே பிஞ்சு போய் தான் கிடக்கும். என்ன விஷயம்னா நேற்று பேஜ மழையில அச்சுன்னு போயிடுச்சு. சர்ச்சுக்கு அவ்வளோ மழை, நிறைய பேர் செருப்பு போயிடுச்சு. இருக்கும் எங்கேயாவது கிடக்கும், தேடலாம் கிடைக்கும். நைட்ல அதுக்கெல்லாம் தேட முடியல. ஓகே, நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு ஷூ, அது போட்டு போயினே இருக்கணும். இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் சாம்க்கு. எப்பவுமே நம்ம சேனல்ல அக்காங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ். இதை வாட்டி அக்கா எடுத்து கொடுத்தாங்க. பயங்கரமான குட் நியூஸ். இது வந்து சொல்லல, குட் நியூஸ் மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? குட் நியூஸ் நீங்க நினைக்கிற மாதிரி குட் நியூஸ்லாம் இல்லை, க்ளோரி பிரெக்னென்ட்லாம் இல்லை. சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா குட் நியூஸ் சொன்னால அதுதான் குட் நியூஸ் நினைக்கிறேன். ஆண்டவர் பிறந்தது தான் குட் நியூஸ். ஓகேவா? அதை எப்போ ஞாபகம் வச்சுங்க. நம்ம நற்செய்தி எதுனா ஆண்டவர் நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார், நம்மளுக்காக உயிர் தெழுந்தார். இதை வந்து நம்பணும். சரிங்களா? நம்பினா நம்புங்க. கடவுள் இருக்காருன்னு சொன்னாங்கன்னா கடவுள் உங்களை பார்த்துப்பாரு. கடவுளே இல்லைன்னீங்கன்னா கடவுள் பார்த்துக்க மாட்டார். நாங்கள் இப்போ ஜப்பு பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். நல்லா இருக்குங்க ட்ரெஸ், ரொம்ப அழகா இருக்கீங்க. என் ட்ரெஸ் அழகுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆமா ஆமா, உலகம்னா வெளிநாட்டில் இருக்கிற நம்ம அக்காங்க எல்லாரையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஓகே, பெருசாக ரகசியம் எதுவும் கிடையாதுங்க. தமிழ்லைன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன வாங்கியிருக்கணும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வீடியோக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரோவில் நாங்கள் அப்படி எடுக்கிறோம். பட் சஸ்பென்ஸ் எவ்வளோ நாள் தான் வச்சுருக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வீடியோக்காக தான் இது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த தையல் மிஷின் எங்களுக்கு வாங்கி கொடுத்தவங்க அவங்க வந்து பேரை சொல்ல விரும்பாததுனால தங்கச்சி தம்பிக்காக நான் பண்ணுற உதவி, ஒரு சின்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் மொத்த பட்ஜெட் சேர்த்து மொத்தமாக ஒரே கேஷில் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு சொல்ல போகிற கதை பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மிஷின் வாங்கின கதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். மிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோரி வந்து உங்களோட வீடியோவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பேசியிருக்கோம். இந்த மிஷின் வாங்குறதுக்கு நாங்கள் பெரம்பூரில் பார்த்திங்கன்னா நாங்கள் வழக்கமாக எங்களோட நார்மல் தையல் மிஷின் வந்து ரெடி பண்ணுற இடத்துல போய் கேட்டோம். கிட்டத்தட்ட 26,000 ரூபாய் அப்படி சொன்னாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களா டெலிவரி சார்ஜ், அது ஒன்று. அப்புறம் வந்து டேபிள் சார்ஜ், அப்புறம் இதர செலவுகள்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு ஒரு 29 சில்லரை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினோட மாடல், அதாவது அவரும் சொன்ன மாடல் வந்து 29. நாங்கள் கேட்ட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கில் பார்த்திங்கன்னா A to Cன்னு சொல்லிட்டு மாடல் தான் நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு தோணுச்சு, ஏன் நம்ம வேறு இடத்துல விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் யார்கிட்டையும் விசாரிக்கல. கூகுளில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மேப்பில் வந்து எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்குது, பக்கத்தில் இதே மாதிரி கடை ஏன்னா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்த்தது கூட இல்லாமல் பார்த்து வச்சுட்டோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா விநாயகபுரம் கொளத்தூரில் இருந்தது. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோரி போட்டிருக்க கண்ணாடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேலை இருந்தது பெரம்பூரில். சரி, அதை பார்த்துட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் போனோம். அப்புறம் தான் தெரியும் எங்களை லீட் பண்ணது ஆண்டவர் சொல்லிட்டு. நம்மளாம் வந்து எந்த முடிவு எடுக்கலை, நம்ம தேடலை, அவராக நம்ம லீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா அங்கே போனால் பார்த்திங்கன்னா இப்போ சென்னைக்கே பார்த்திங்கன்னா இவங்க தான் பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுறாங்க, பொருள் எடுத்து கொடுக்குறாங்க. டெய்லரிங் மிஷின் எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 20 மிஷின் 30 மிஷின் அப்படி வாங்குறவங்க கூட இவங்ககிட்ட தான் வாங்குறாங்க, பல்காக. அதனால் நம்ம பிளான் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து ஒரு பிளான் வச்சுக்கலாம், கண்டிப்பாக அது நடக்காது. கண்டிப்பாக ஆண்டரோட பிளானுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். அதுபோல் எங்களை வந்து இந்த கடைக்கு கூப்பிட்டு போனார். அவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மிஷினை நாங்கள் பார்த்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. 1.5 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கேஷ் வந்துச்சு. அப்போ இருந்தே நாங்கள் இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மிஷின் வந்து எங்கள் கை கிடைக்கல, ஏன்னா ஸ்டாக் இல்லாமல் போயிடுச்சு. அந்த டைமில் பயங்கர டிமாண்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நாள் டிசம்பருக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ கிடைக்கல எங்களுக்கு. கரெக்டாக நியூ இயர் அப்போ தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிடச்சிது. புது வருஷத்தில் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்லேயே கிடச்சிது. நியூ இயர் 1ஆம் தேதி எங்களுக்கு கிடச்சிது. நைட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு, அதாவது சர்ச்சில் சர்வீஸ் முடிச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் வந்து புக் பண்ணிட்டு வந்தோம். அது வீட்டுக்கே வந்துருச்சு மிஷின். அதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மிஷின் வந்து விட்டது. டெய்லரிங் கிளாஸ் போனதுக்கு அப்போ எல்லாருமே சொன்னாங்க, நீ தைக்கிறதா இருந்தால் டெய்லரிங் கிளாஸுக்கு போகலாம், எதுக்கு போகிற அப்படின்னு எல்லாருமே என்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப
அவங்க என்ன விதத்தில் அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ட்ரெஸ் தைக்க தான் நான் டெய்லரிங் கிளாஸ் போனேன். இப்போ இந்த மிஷினே வந்துச்சு, இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் ஏசுப்பாவுடைய மிகப்பெரிய கிருபை, நம்மளுடைய நியூ இயர் வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவன் இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சொன்ன வசனத்தின் மூலமா ஏசுப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் குட்டு, அவர் தருதெல்லாம் குட்டு, வெரி குட்டாக தான் இருக்குமா. அது மாதிரி எனக்கு இது கிடச்சிருக்கு. ஏசுப்பாக்கு தான் நன்றி சொல்லணும், கோடான கோடி நன்றி. மிஷின் சாய்க்கும் போது இந்த கால் இங்கே எங்கே வச்சுக்கணும், இப்படி சாய்ச்சா ஃபுல்லாக சாயும். வச்சுட்டு சாய்ச்சுன்னா இந்த ஸ்க்ரூ ஆயில் மாத்திர ஸ்க்ரூ கைட்டிட்டு கீழே பிடிச்சிக்கலாம். இது லூஸ் பண்ணா கீழே ஆயில். ஆமாம், டைட் பண்ணு, ஃபுல் டைட்டு. டைட் பண்ணிட்டு இந்த ஆயிலை வந்து இதில் ஊற்றிடணும். ஃபேனை தான் கொஞ்சம் ஆஃப் பண்ணணுமா? ஒன்றும் இல்லை கேட்க மாட்டேன். இந்த ஆயில் எவ்வளோ சார்? எம்எல் 400 கிராம் வரும். 400 ml. இது தட்டிட்டு இந்த கம்பெனி இது மட்டும் இந்த எச்சு தொடுத்து பார்த்தீங்களா ஆயிலும்? ஆமாம் ஆமாம், அந்த எச்சு தொடணும். ஓகே, ஃபுல்லாக தொடணும். ஒரு 10 நாள் கழிச்சு இந்த ஆயிலை யூஸ் பண்ணி எடுத்துட்டு ஒயிட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒயிட் ஆயிலா? இதே மாதிரி ஆயில் விற்கும், ஊற்றிக்கலாம். இந்த இது வந்து ஆயில் போறது. ஓகேங்களா? இது செட்டு மாசத்துல ஒரு நாள் பார்த்து ஸ்டூல்ஸ்ல கால் வைக்காது. நானே வச்சுட்டேன், ஸ்டூல்ஸ்ல கால் வைக்கூடாது. இது அப்பப்போ நம்ம ஆயில் போடணும். அது தேவையில்லை, எப்பயாவது ரொம்பலாம் தேவையில்லை. இந்த மாதிரி இறக்கிட்டு இப்போ வந்து இது வந்து பாபின் சுத்துறது. ஒரு நூல் வந்து பாபின் சுத்துறது. ஆமாம், உங்களுக்கு தேவையான கலர்கள். இது எமர்ஜென்சி பாபின் சுத்தன்னு வச்சுக்கலாம். இதை எடுத்துடணும். இப்போ பாபின் சுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம், எனக்கு இந்த கலரே போட போறீங்க, இப்படி சுத்தலாம். ஈவனா வராது. என்னென்ன கலர் தேவை கட் பண்ணி இந்த ஹோல்ஸுக்கு போறது கோரும், அதில் கோரும் மடிச்சுக்கணும். ஆல்ரெடி நல்லதா? இல்லை, இன்னும் வரல. வந்தால் ஓடி போய் வர வச்சிடலாம். கணத்து இல்லையாம்மா? கொடுத்துட்டீங்களா? இதில் கோரும். இப்படியா? இப்படி இப்படி எல்லாமே ஃப்ரெண்ட். இப்போ வந்து நீங்க நூல் சுத்துறீங்க, இந்த பாருங்க, ஒரு 4 சுத்து, ஒரு 4 சுத்து சுத்தி இப்படி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ இப்படி எடுத்துட்டு லாக் பண்ணிக்கலாம். என்ன எவ்வளவு தேவையோ அலுமினியம் பாபின் தான் போடணும். அலுமினியம் பாபின் தான் போடணும். ஓகே, சரிங்களா? அது வெளியே கிடைக்கும்ல? ஸ்டீல் போடக்கூடாதா? ஸ்டீல் போடுற அலுமினியம் பாபின் தான் போடணும். இந்த மிஷின் போடணும், பாபின் போடக்கூடாது. புரியுதா? பார்த்துங்க. இப்போ இது போதுன்னா இப்படி எடுத்துருங்க. இல்லைன்னா ஃபுல்லா வேணா ஆட்டை அப்படியே ரொம்பிச்சுன்னா அதே வெளியே வந்துடும். சரிங்களா? இப்போ இது வேலை முடிஞ்சிச்சு, தள்ளிடுறோம். இப்ப இங்க நூல் கோக்குறீங்க, மேல இப்படி கோத்துறீங்க. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ் நம்ம இப்படி வந்துட்டு இந்த நூல் இப்படி கோக்குறீங்க. ஃபர்ஸ்ட் இது இல்ல? ஆமா, கோத்துட்டு அப்படியே எடுத்து ஆப்போசிட்டா இப்படி கோத்துறீங்க. எஸ் மாதிரி வந்துடும். எஸ் மாதிரி வந்து நடுவுல கோர்க்க கூடாது, அது நடுவில் தேவை. இப்ப இது ஒண்ணு மட்டும் கோத்தா போதும். கோத்துட்டு கீழே கோத்துங்க, அவ்வளவுதான். இது தேவையில்லை, நம்ம நூலுக்கு தேவைப்படாது. ஆமா, தேவைப்படாது. கீழே இறக்கிடுங்க. இந்த டிஸ்கில் நடுமத்துல இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடுங்க. புரிஞ்சிச்சா? இன்னொரு வாட்டி எடுக்கட்டா? புரியுது? ஆமா, இன்னொரு வாட்டி எடுங்க. இந்த பாருங்க, 2 கை இப்படி இந்த டிஸ்கில் மாட்டணும். டிஸ்கில் மாட்டி இப்படி போட்டு இப்படி போட்டணும். நூலு இந்த ஸ்ப்ரிங் இப்படி வேலை செய்யும். இந்த பாருங்க, வருதுங்களா? இப்ப இந்த டேக்காப்லர்ல நூல் கோக்கணும். அல்ல லைட் எரியுமே, ஓகேங்களா? இப்படி
இதெல்லாம் லாக்கிங் தான். இப்படி போட்டுடணும். இப்போ புரிஞ்சிச்சா? போட்டு இப்படி போட்டுட்டு இப்போ வந்து மிஷினில் கட் பண்ணிட்டு கையில் சுற்றிங்க. சுற்றிட்டு நூல் இப்படி கோத்துறீங்க. ஊசி எப்படி போகிறதுன்னா பாருங்க, இந்த ஒரு மாதிரி லூஸ் பண்ணுங்க. பண்ணுறீங்களா? இப்படி வந்துடும். உடனே வந்து ஊசி மேலே ஏற்றிங்க. வந்துதா? இந்த இப்படி இறக்கிட்டுங்க. இந்த பட்டைல பட்டையா இது பண்ணுங்க. எப்படின்னா உள்ள போடும்போது போடுங்க. போட்டு இந்த பட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டா உங்க பக்கம் வரணும். ஓகே, இந்த பக்கம் வரவே திருப்பி. ஆமா, இந்த பாருங்க நல்லா ஸ்ட்ரெயிட்டா. புரியுதா? ஓகே, ஸ்ட்ரெயிட்டா வரும். வந்துச்சா? நல்லா போய் இடிக்கணும் மேல. ஊசி நல்லா இடிக்கணும் மேல. இடிச்சு டைட் பண்ணி இந்த கேஸ் வந்து இந்த வரும். இப்படி எடுத்துட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இது தெரியும். இது வந்து ஈர்த்து பாருங்க. நூல் மீடியமான டைட் தான் வரணும். இதே மாதிரி இந்த வரும். இந்த நாப்பில் இந்த நாப்புன்னு நம்மளை பார்த்த மாதிரி போடும்போது டக்குன்னு சவுண்ட் வரணும். டக்கு சொன்னதா நீங்க இப்படி கூட பார்த்துக்கலாம். இப்படி இப்படி கூட கை பாருங்க. போட்டு டக்குன்னு சொன்னதா இப்படி கூட பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த கால் அப்படி வச்சிங்க, இப்படி சாய்ச்சிங்க. இப்படி சாய்ச்சிட்டா மிஷின் ஓடாது. மிஷின் ஓடாது. சவுண்ட் ஆயிடுச்சா? பொறுமையாக என்ன பண்ணுறீங்க, ஊசியை நூலிலேருந்து எடுத்துடுறீங்க. எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு நூல் இழுத்து பாருங்க. கொஞ்சம் பிடிப்பு இல்லாமல் மீடியமாக இது 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 இல்லை நூல் கட்டாவதா? இப்போ என்ன பண்ணி காலில் இந்த பாருங்க, காலில் இப்படி தூக்கிறீங்க. தூக்கிட்டு இப்படி விட்டுட்டு இப்போ விட்டுட்டு என்ன பண்ணி வேஸ்ட் துணித்தாங்க. கால் எப்பவுமே அந்த பக்கம் போகக்கூடாது. எல்லாமே இப்படி வச்சுக்கணும் மட்டமா. இப்படி வச்சுட்டு தூக்கிங்க. தூக்கிட்டு ரிவேர்ஸ் வேணா ரிவேர்ஸ் ரிவேர்ஸ் வேணா அப்படி அடிங்க. தையல் சின்னது பண்ண பெருசு பண்ண கீழே அமைக்கிட்டு பண்ணலாம். தையல் சின்னது பெருசு கீழே இந்த ரிவேர்ஸ் இது இப்படி பண்ணிட்டு பண்ணணும். அது அட்ஜஸ்ட் இங்க பாருமா, அது அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்க. இப்படி பண்ணா சின்னது சின்னது பொடிசு. இப்ப பேக் பண்ண இந்த பாருங்க கட் ஆயிடுச்சா? நூலுக்கு ஏத்த மாதிரி லூஸ் டைட் இதை லூஸ் பண்ணிக்கணும். நூலோட திக்னஸ் டைட்டா இருந்ததுன்னா லூஸ் இப்படி பண்ணிக்கணும். கட் ஆகுதா? நூலுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க லூஸ் டைட் பண்ணிக்கணும். மீடியம் டைட் தான் போகணும். நீங்க வந்து பீஸ்ல தான் இது பண்ணணும். இந்த பாருங்க இப்ப இது வந்து இந்த பக்கம் தைக்கிறேன். வந்து ட்ரிம் பண்ணி இப்படி கட் பண்ண கிடையாது. கட் பண்ண நூல் போய் சிக்கிக்கும். நீங்க என்ன பண்ணணும், இங்க வரும்போது ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிட்டு ரிவர்ஸ் அடிச்சுட்டு பீஸ் எல்லாம் கட் பண்ணணும். எங்க கட் பண்ணுமோ அங்கேயே கட் பண்ணணும். இங்க ஸ்டாப் பண்ணனும், அங்கேயே கட் பண்ணணும். ஒரு வாட்டி தான் நூல் போட்டு எடுக்கணும். கேஸ்ல இருந்து காலி ஆயிடுச்சு. ஆயில் மெயின்டைன் ஒரு ரசக்கலப்புறம் இங்க வைங்க. இந்த இடத்துல ஒரு காத்துக்கு பூச்சி வரும். ரசக்கலப்புறம் இந்த சந்தாண்டா இந்த வைங்க. இங்க வச்சுட்டீங்கன்னா இந்த வாசனைக்கு வராது. ஓகேங்களா? ஆயில் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. அதுக்கு இல்லாம வேற ஒண்ணும் இல்ல. மாசத்துல ஒரு நாள் இது 2 ஸ்க்ரூ கைட்டு பல்லு எல்லாம் கிளீன் பண்ணீங்க, அவ்வளவுதான். இது நீங்க 24 hours தைக்கலாம். ஒரு கேப் எல்லாம் கிடையாது. நீங்க 24 மணி நேரம் தைக்கலாம். புரியுதா? 24 மணி நேரம் சிங்கிள் துணி கூட தைச்சா கூட சுருக்கு வராது. என்ன புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருக்குதா? முன்னாடி அந்த நார்மல் மிஷின்ல அமுக்குறோம் அதே தானே. பின்னாடி அமுக்கட்டும். அதை பாருங்க, ஆக்சிலேட்டு பின்னாடி பாருங்க. லைட்டா தைக்கும் போது படக்கூடாது. கார் ஓட்டுற மாதிரி தான் தூக்கி வந்து மிஷின் வேலை முடிச்சா கூட தூக்கணும். தைக்கும் போது இது பட்டுச்சுட்டுல இப்ப சவுண்ட் வரும். தைக்கும் போது மட்டும் வேலை முடிச்சா தூக்கணுமா? தூக்குனா ஸ்லோ பண்ணிக்கலாம், நிறுத்திக்கலாம், பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சுன்னா இந்த பாருங்க காலுக்கு இதுல இது 2 ஆப்ஷன்.
ஒன்று ஸ்லோ ஆப்ஷன், ஒன்று வேகமாக பண்ணால் ட்ரிம் ஆகும். இந்த வர தைக்கும்போது ஸ்லோ பண்ணிடும். எனக்கு வேலை முடிஞ்சிச்சு, பேக் லாங் ப்ரெஸ்ஸிங், அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே இல்லை. ஒரு சேர் அப்படிதா. ஸ்லோ வேணா இவ்வளோ ஃபாஸ்ட் வரும், அது இன்னொரு வரும். ஸ்லோ வேணா ஸ்லோ பண்ணிக்கணும். உங்களுக்கு மெரிக்கிறது தான் கண்ட்ரோல். காலில் எவ்வளோ மெரிக்கணும், ஃபாஸ்ட்ன்றது உங்களுக்கு வச்சுக்கிறது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு கூட ஸ்லோவாக தைக்கலாம். இப்போ 5000 வச்சுட்டு கூட ஸ்லோவாக தைக்க முடியும். 5000 வச்சுட்டு வரணும். நீங்கள் எப்படி மெரிக்கணும் ஃபாஸ்ட்டாக போகணும். புரிஞ்சுங்களா? உங்க கண்ட்ரோல் தான். மேல டவுன் தான். இப்போ டிஸ்ப்ளேல இருக்குது எல்லாமே அவ்வளவுதான். இது வந்து ஊசி, இந்த பாருங்க, ஊசி மேலே நிற்கும். இது வந்து இன்னொரு வாட்டி அமுக்குனீங்கன்னா கீழே நிற்கும். கீழே தான் பெஸ்ட். இந்த திருப்பத்துலாம் ஈஸியா இருக்கும். அது எதுக்கு மேல நிக்கிறதுக்கு இருக்கு? அதான் சொன்னார்ல, துணியை திருப்போம்ல, அப்போ ஆங்கிள் மாறாம இருக்கிறதுக்காக. இப்படி நீங்க தூக்கி வைக்க முடியாது. இந்த மாதிரி இப்ப இங்க பாருங்க, தையல் மிஷினா நமக்கு வேணும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம அதுக்கு சில டைம் முயற்சி பண்ணுவோம். ஆனா சில டைம் வந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாட்சியாவே சொல்லலாம். ஏன்னா நான் அவ்வளோ ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன். ஃப்ரீயா இந்த டெய்லரிங் மிஷின் தராங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்லேயும் போய் கேட்டுட்டு வந்தேன். அப்புறமா லோன் அப்ளை பண்ணேன். நிறைய இடத்துல செகண்ட் ஹேண்ட் மிஷின் எல்லாமே பார்த்தோம். அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு நாள் அக்கா வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க மெயிலில், நாங்கள் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் ரொம்ப பயந்துட்டேன். நாங்கள் ஏற்கனவே சும்மாவே பயப்படுவோம். சாம் ஓப்பனே பண்ணாத சொல்லுவார். இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இல்லைம்மா, அந்த டைமில் அந்த எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, லோனு போட்டு விட்டானுங்க, காசு ப்ராப்ளம். அந்த டைம் அது சாம்க்கு வந்து அந்த ஸ்பேம் இது பண்ணாங்க பார்த்தீங்களா, அதனால வந்து எல்லாமே போயிடுச்சு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம். அதனால பயந்துட்டு யாரோ தெரியலையே. ஆனால் அக்கா கமெண்ட் பண்ணும்போது நான் அவங்க ஐடி நேம் பார்த்துருக்கோம். சரி இப்போ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா நானே அந்த மெசேஜ் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எத்தனை நாள் கழிச்சு தான் பார்த்தா இது மாதிரி உங்களுக்கு நான் மிஷின் வாங்கி தரேன் அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் தேடி இந்த மிஷின் இந்த வந்தார்ல இந்த சார் வந்து இவ்வளோ நேரம் இருக்கா எங்கள் வீட்டில் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் அவர் கடைக்கு போய் நாங்கள் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோம். அதனால அவர் தான் ஓனரு. அவர் இன்னைக்கு போய் எல்லாம் லீவு போட்டதுனால ஓனர் எங்கள் வீட்டுக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏஸ்பா வந்து என்னுடைய வாழ்க்கையில் இது எதுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு தெரியாது. நான் இப்போதைக்கு ஒரு யாராவது கொடுத்தா தச்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன் அந்த மிஷினில். இந்த இடமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெட் ஆகிடுச்சு. எவ்வளோ பேர் எனக்கு கிண்டல் பண்ணாங்க தெரியுமா, எதுக்கு நீ டெய்லரிங் போகிற, எம்காம் படிச்சுட்டு அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்தது உன்னால இது பண்ண பவர் மிஷின் மிதிக்க முடியாது அப்படியெல்லாம் அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இதை நான் அங்கேயே தச்செல்லாம் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கை கொடுங்க பாப்பா. பேசுவாங்க. நன்றி. அதுதான் அந்த வசனம் பாருங்க, இங்க வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 18:17 மாதிரி அக்கா வந்து எங்களுக்கு வந்து ஏழைக்கு இறங்குனாங்க. அவங்க வந்து ஏஸ்பாக்கே கடன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஏஸ்பாக்காக்கு வந்து ரெட்டிப்பா தருவாங்க வாழ்க்கையில. ஏன்னா எனக்கு யாராவது மிஷின் வாங்கி தரேன் சொன்னாங்க சில பேர். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றது, நான் இங்கே போங்க அங்கே எல்லாம் போய் அப்ளை பண்ணுங்கலாம் சொன்னாங்க. ஆனால் இங்கே ஒரு அற்புதத்தை ஏஸ்பா செஞ்சிருக்காரு. இன்னைக்கு அதாவது என்னன்னா க்ளோரி வந்து இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிச்சு. எப்பவுமே க்ளோரி தான் பலவலா ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிச்சு. ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, சூப்பராக ஒரு பாயிண்டோட சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது என்னன்னா எங்களால் இது வாங்க முடியாது, எங்களை இஎம்ஐ எடுத்து கொடுத்தா கூட கட்ட முடியாது. ஏன்னா நாங்கள் நிறைய அடி வாங்கியிருக்கோம் இஎம்ஐ கட்டுறோம். ஆட்டோவில் ஒரு அடி வாங்கிட்டோம். இப்போ கேமரா லேட்டஸ்ட்டாக கேமராவோட நல்லா இஎம்ஐ கட்ட முடியல. ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் நான் கட்டினேன். அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன், அதனால் கட்ட முடியல. எனக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் கேமரா. வெளியே வந்து கேட்குறவங்கன்னா சொல்லுவாங்க, உனக்கு எதுக்குப்பா இது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நம்மளோட ஸ்கில் ஏதோ அதில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். இது வந்து உலகமே நம்ம சொல்லித்தருது. உலகம் மட்டும் கிடையாது, ஆண்டவராக தான் நம்ம சொல்லித்தருது. உனக்கு ஒரு தாளந்து குத்தனா அதை வளர்த்துக்கணும். அதுக்கு தான் முயற்சி பண்ணேன். ஆனால் பட் எனக்கு அது அமையல. அதான் க்ளோரியும் முயற்சி பண்ணிட்டே இருந்தது. அதனால என்ன பண்ணிச்சு, க்ளோரி ஸ்டேட்டாக இதுக்கு ஆசைப்படல. க்ளோரி பண்ணது வந்து அது ஒரு மிஷின் ஒரு சைடில் இருக்குது பாருங்க, சரிங்களா? அதை போய் ரெடி பண்ணிச்சு. எப்போ சுதந்திர நினைக்கிறேன் கரெக்டாக
சோறு தின்ன அன்னைக்கு போயிட்டு ரெடி பண்ணி அந்த மிஷின் வந்து கிட்டத்தட்ட அது உயிர் போயிடுச்சு, கிட்டத்தட்ட ஆமாம் தானே, ஃபுல்லாக பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு அதில். அதை கொண்டு போயிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ரெடி பண்ணி இப்போதைக்கு ஓட்டலான்னு. அது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு கை குத்துச்சு. அது ரெடி ஆச்சு, இவ்வளோ அதில் தைச்சது, அது கொடுக்க ஆரம்பிச்சது. 1000 ரூபா 2000 ரூபா அப்படிலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சது. எனக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா என் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. ஏன்னா நான் 2 வீலர் ஓட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல வருமானம் இருந்து தான் செஞ்சது. ஒரு 28,000 ரூபாய் 25,000 சம்பாரிச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா உடம்பும் போயிட்டு இருந்தது, எனக்கு வண்டிக்கு நிறைய செலவாகிட்டு இருந்தது. பட் ஒரு கம்பெனிக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு செலவு குறையும். ஆனால் என்ன விஷயம்னா கம்பெனியில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சம்பளம் கிடைக்காது. நம்மளோட ஸ்கில்லுக்கு சொல்கிறேன், கிடைக்காது. அப்போ எனக்கு ஒரு 15,000 தான் இப்போ சம்பளம் அப்படின்னு வச்சிங்கன்னா அதை வச்சு நான் ஃபேமிலி நடத்த முடியாது. ஏன்னா எனக்கு இப்போ வீட்டு வாடகை பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய். இந்த வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு கதை இருக்குது, அந்த கதையை ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நான் டொனேஷனுக்கும் சப்போஸ் நம்மளுக்கு டொனேஷன் அதிகமாக வந்துச்சுன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு பொருள் வைக்கிறதுக்கும் அப்படி ஒரு விசுவாசமாக எடுத்த வீடு இது விசுவாசத்தின் வீடு இந்த வீடு. அதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். அதனால தான் இந்த வீடியோ எடுத்துக்கும் கூட நம்மளுக்கு ஹோம் டூரோ அது இது எதுவும் போட்டு ஒரு குழப்பவே இல்லை. கிட்டத்தட்ட 11 மாதம் கழிச்சு நாங்கள் எம்டி டூர் எடுத்து வச்சிருந்தோம். அதை உங்களுக்காக போட்டேன் அந்த டைமில், ஏன்னா போட்டு வைக்கணும்னு போட்டேன். அது போல் இந்த சம்பளத்தை வச்சு நான் வீடு ரன் பண்ண முடியாது. அந்த டைமில் குளோரி என்ன பண்ணுச்சுன்னா தையல் மிஷினுக்கு கவர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிட்டு இருந்தது. அவங்க மேடம் சொன்னாங்க போல இருக்கு, கிளாஸ் படிக்கும்போது சொன்னாங்க தானே சர்டிஃபிகேட் இருந்தால் மாதிரி கவர்மெண்ட்டில் தராங்கன்னு. அப்புறம் விசாரிச்சு பார்த்தோம், ஆனால் இது எங்களோட ஜோனுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், குளோரியோட அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு நகராட்சியில் அங்கெல்லாம் விசாரிச்சோம். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு தொகுதிக்கு ஒரு அது ஜோனுக்கு அதுமாரி கொடுத்துட்டாங்க. நம்ம ஜோனுக்கு கொடுக்க எப்போ வருவாங்க தெரியல. அப்புறம் பேச்சுவாக்கில் நாங்கள் வீடியோஸ்லாம் போடும்போது சில பேர் வந்து இன்னும் லிங்க் அனுப்புவாங்க, என்ன மாதிரி இதில் அப்ளை பண்ண நான் எல்லாம் போய் பார்ப்பேன். அது பார்த்து அந்த வீடியோக்கே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, 1000 பேர் அப்ளை பண்ணால் ஒருத்தர் தான் கொடுக்குறாங்க, 10,000 பேர் அப்ளை பண்ணும்போது ஒருத்தர் தான் கொடுக்குறாங்க, இது வேஸ்ட்டு, நீங்கள் பண்ணாதீங்க, பண்ணால் கிடைக்கும், யாராவது லக் இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு. சரி நம்ம லக் இருந்தால் கிடைக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலான்னு போனேன். 2 நாள் கழிச்சு அந்த மெசேஜ் வந்துச்சு, உனக்கு மிஷின் வாங்கி தர போகிறாங்க. நான் சும்மா நினச்சேன் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குங்கிற மாதிரி. நாங்க அந்த மிஷின் எல்லாம் பட்டன் மிஷின் தான், ஆனா ஏசப்பா நீ பட்டன் மிஷின் வாங்க. அந்த சார் இப்போ வந்தார், அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாரு, 24 hours தைக்கலாம் நீங்க. ஏன்னா இந்த மிஷின் இது என்ன ஆச்சுன்னா மிஷின் உங்களுக்கு சோர்வாகாது, நீங்க தான் சோர்வாகுவீங்க, மிஷின் சோர்வாகாது. 24 hours நீங்க தைக்கலான்னு. 24 hours தைக்க மாட்டான், அதாவது இது நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. நாங்க ஆசைப்பட்டது தவளைக்கு, எங்களுக்கு கிடைச்சதோ சிங்கம் கிடைச்சது. இதுதான் உண்மையான ஒரு சின்னதா சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நாங்க ஆசைப்பட்ட தவளைக்கு கிடைச்சது என்னமோ சிங்கம் கிடைச்சது. அவரு எவ்வளவு நல்லவரா ஆச்சரியமா. அக்கா ஒரே வார்த்தைங்க சொன்னாங்க, உன்னோட ஏசப்பா என்னுடைய இருதயத்துல பேசி பேசி நான் உனக்கு இப்ப கொடுக்குறேன், நீ எனக்கு தேங்க்யூ சொல்லக்கூடாது, உன் ஏசப்பாக்கு தான் தேங்க்யூ சொல்லணும்னாங்க அக்கா. அவங்க இன்னும் கேட்டா அவங்க வந்து இந்து தான், ஆனா அக்கா பாருங்க என்னுடைய வார்த்தைய அவங்க நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூல் அதெல்லாம் படிச்சிருக்காங்க போல. உன்னோட ஏசப்பா என்னை தூங்கவே விடல, என் மண்டைய எனக்கு தோண்டிட்டே இருந்துச்சு, உன் ஏசப்பா தான் உனக்கு கொடுத்துருக்காரு, குளோரிக்கு ஏதாவது செய்யணும், பிசினஸ் பண்ணி ஏதாவது ஒரு வருமானம் வந்தா உங்களுக்கு நல்லது தானே குளோரி. எனக்கு ரொம்ப பயம் அக்கா, நான் தச்சிருவேன் அக்கா, எனக்கு பயமா இருக்கா. அவங்க என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. யாருமே சாம் கூட அந்த டைம்ல நீ தைப்பேன்னு சொல்லவே இல்லை. நீ பேசிட்டே ஒன்று விட்டுட்டேன், நீ வசனம் மாத்த போன மறந்துட்டேன் போ. இங்க பாருங்க உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். சங்கீதம் 18:35 2026. அது மாதிரி நமக்கு நான் அப்போ கேட்ட எனக்கு எதுக்கு என் வாழ்க்கையில நீங்க குடுக்குறீங்க எப்படி. அப்புறமா அந்த மிஷினுக்கே எனக்கு 3 ஆர்டர் வந்துச்சு. நான் ஒரு கவுன் தைச்சு கொடுத்தேன், இப்போ ஒரு பிளவுஸ் தைச்சிட்டு இருக்கேன், இன்னும் ஒன்று என்னதுங்க வந்திருக்கு, நைட்டி ஆர்டர் ஆண்டி கொடுத்தாங்க. இது மாதிரி நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கே அது விவரிக்க முடியல. ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா ஃபேமிலி அவங்க குடும்பத்துல எல்லாருமே நாங்க டெய்லியும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்காகவுமே நாங்க ஜெபம் பண்றோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து நம்ம டச்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இவங்க குடும்பத்தை ரொம்ப ஆசீர்வதிக்கணும். இது மாதிரி ஒரு என்ன சொல்றது, எங்க லைஃப்ல எங்களுக்கு ஒரு பொருள் வேணும் தேவைங்கிறத கரெக்டா ஒரு சூஸ் பண்ணி அக்கா மட்டும் தான் எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க சொல்லலாம் நம்ம கிட்டத்தட்ட. ஆமா, ஏன்னா சொந்தமா வாங்கி கொடுத்துட்டாங்க எல்லாம் காசு கொடுத்து. இதோட ரேட் இதுக்கு நான் இஎம்ஐ கட்ட தேவையில்ல, நீங்க போய் போட்டு வேற எந்த இதுவே கிடையாது. A to C போய் போட்டு பாருங்க, ரேட்டு தெரியும், எவ்வளவு ரேட்டு வரும் தெரியும். டேபிள் அப்புறம் கேட்டாங்க, டேபிள் வாங்கி கொடுத்தாங்க. இதுவும் அதுலதான் நூல் வாங்கி கொடுத்தாங்க, நூல் பாக்ஸ் எல்லாம். நூல் பாக்ஸ் இருங்க, நூல் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, ஸ்டெபிலைசர் இன்னைக்குதான் வாங்கணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. என்ன ஸ்டெபிலைசர் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல இல்ல, திடீர்னு பார்த்தா ஒரு 1300 ரூபாய் 1500 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அந்த டைம்ல கையில ஒரு காசுல அப்புறம் ஒரு 2 இடத்துல ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம்.
இது பாருங்க, நூலும் அக்கா வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, உனக்கு டெய்லரிங் சம்மந்தப்பட்டது, உன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எதுனாலும் என்கிட்ட கேளு க்ளோரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எங்களுக்கு இது மட்டும் ஒன்று சாட்சி இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு நம்ம அக்கா ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரேக்கு இடம் இது அந்த சீலிங் மிஷின் இல்லை தப்பாக சொல்கிறேன், சீல் பண்ணுற மிஷினு, அப்புறம் அதுக்கான கவரு, பாத்திரம், அது கரண்டி எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம், இது வந்து இயற்கையாக நடக்காது. இது பெரிய அமௌண்ட். நீங்கள் அமேசானில் A to C போட்டே பாருங்க, அவ்வளோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்காது. இது வந்து ஆண்டர் செய்யணும், சரிதான் நடக்கும். நீங்கள் எல்லாருமே கேட்பாங்க, உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சார்? எங்கள் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சார். சொன்னேன்னு வச்சுங்க பாதி பேர் வயிறே எரிச்சிடும், அவ்வளோ இருக்குது. உண்மையாக தான் சொல்கிறேன் பாருங்க. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? என்னடா இது இவ்வளோ ஆசை வந்து வயிறு எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஏன்னா நாங்கள் அழிஞ்சு பண்ண நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. உண்மையாகவே சொல்கிறேன் நான். அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து நான் அப்படி சொல்ல வரல, ஓகேங்களா? அது மாதிரிலாம் இல்லை. நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிறவங்க நல்லவங்க, அதுலேயும் கொஞ்சம் கெட்டவங்க இருக்க தான் செய்கிறாங்க. கெட்டவங்க அப்படின்னா எதுக்கு இந்த பசங்களுக்கு தேவையில்லாத எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியும் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இப்போ அவங்க முன்னாடிலாம் நம்மளை உயர்த்தணும்னா நம்மளாம் எவ்வளோ உழைச்சாலும் மேலே வர முடியாது. ஆண்டு உயர்த்தினா தான் உண்டு. ஏன்னா அவரை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அவர் நம்ம நினைச்சிட்டே இருக்கிறாரு. நம்ம மறுபடியும் நான் ஒன்று மறந்துட்டேன், அந்த கேலண்டர் மாட்டு கையோடு மாற்ற நம்ம வாழ்க்கையில அது எது தேவையோ அவர் நமக்கு அது கரெக்டா தருவாரு. என்ன பாப்போமா, நம்மளுக்கு நான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணேன். அந்த ஒரு வாரத்துல நான் சோர்வாயிட்டேன். எப்ப எனக்கு வேலையே வேண்டாம், அப்பா இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க, ஓட்டே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓட்டு போட மாட்டியா? அதுக்கு எதுக்கு நகையாச்சம் வந்து? ஏன்னா தெரியாது, பணக்காரங்க எல்லாம் வாங்கிட்டு போறாங்க மிஷின். நான் பார்த்தேன், என்னடா இது நமக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு நினைச்சிட்டு நான் இப்படி ஒரு மெசேஜ் வந்தவொடனே எனக்கு அக்கா நான் டெய்லரிங் நானு க்ளோரி கிட்ட அன்னைக்கு சொன்னேன், க்ளோரி இதே புலம்புல என்கிட்ட சொல்லிச்சு. நான் சொன்னேன் க்ளோரி அப்படிதான் சொன்னேன், க்ளோரி மென்டல் மாதிரி புலம்புற, சரியா லூஸ் மாதிரி புலம்புற, ஃபர்ஸ்ட் பணக்காரன் வாங்கிட்டு போறேன். இதெல்லாம் வந்து வார்த்தைகள் தப்பான வார்த்தைகள், சரியா? உனக்கு கொடுக்கணும்னா அது ஆண்டர் தான் கொடுக்கணும் நீ சொன்னேன். கடைசி அதுதான் நடந்தது. 2 வீடு வச்சிருக்காங்க, நல்லா வாடகை விட்டுருக்காங்க. அவங்க மிஷின் வாங்கிட்டு போனாங்க, எப்படி இருந்திருக்காங்க அவங்களும் லக்கு. அதை பார்த்து நீ வயிறு எஞ்சிட்டு கூடாது, வயிற்று பிடிச்ச க்ளோரி. அது மாதிரி ஆயிப்போச்சு. நாங்க எப்ப இந்த கடைக்கு மட்டுமே நாங்க எங்க வீட்டு குளத்தூர்ல இருக்கு இந்த ஷோரூம், இதெல்லாம் நாங்க போடுறோம். இல்ல நான் கிட்டத்தட்டமா கொஞ்சம் யோசிச்சு போற வரையும் போன பிப்ரவரில இருந்து நம்ம தையல் மிஷின் ட்ரை பண்ணுறோம். போயிட்டு வந்துட்டு அது அவர்கிட்ட போய் கேட்போம் பெரம்பூர்ல. அவர் சொல்லுவாரு, நம்ம வந்துட்டே இருக்கீங்க வாங்க மாட்டீங்கன்னு சொன்னார் ஒரு வாட்டி கடைசியா. அப்புறம் இவர்கிட்ட போன 2 வாட்டி வாங்கிட்டானா. இது நாங்க கூகுள்ல பார்த்து ஏஸ் பண்ண நேத்தியே கூட்டு போனாரு. இது இந்த கடையே எனக்கு தெரியாது. நான் கூகுள்ல வந்துனா பார்த்தேன்னா க்ளோரிக்கு வந்து கேட்ட இடத்துல பெரம்பூர்ல தான் கேட்போம். அங்க கேட்டுட்டு அங்க இருந்து பக்கத்துல எதனா தான் பார்த்தேன். ஆனா பக்கத்துல எதுவும் இல்லை, குளத்தூர்ல தான் ஒரே ஒரு கடை இருந்தது. சரி அங்க போலான்னு போனா அங்கதான் மொத்தமா சப்ளைவே பண்றாங்க நிறைய இடங்களுக்கு. அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டு போனோம். இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது இல்லை. எப்பவுமே அதை சொல்றோம் பாருங்க, ஆண்டர் நம்மளை நடத்தணும். 30,000 ரூபாய் 25,000 26 கிட்ட மிஷின் வந்துச்சு. 26 27 வந்தது, கம்மி பண்ணி அப்புறம் அது இது பண்ணி 24. ஆனா இப்பவே இந்த ரேட் இல்லையாமா, அதிகமாயிடுச்சான். எனக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டு அவர் அதை எழுதி கொடுத்துட்டாரு, இந்த ரேட்டுக்கு நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி அப்ப எழுதி கொடுத்தாரு. அதனால அந்த பில்லை நாங்க வச்சுட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தோம். மாமா சொன்னாரு, இப்ப அவங்க கம்பெனிக்கு 10 மிஷின் வாங்கினாங்களாம், 27 என்னமோ போட்டாங்களா. அவர் சொன்னார் வாக்கு கொடுத்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன்ட்டு. ஏன்னா நான் ரேட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எங்கேயாவது போய் கேட்கும் போது அது இதாயிடும், ரேட் அதிகமா இருக்கும். நீங்க அதை கோச்சுக்காதீங்க, பேசுறது இறக்கத்தினாடி பண்ணி கிடைக்கும். இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, க்ளோரிக்கிற டாஸ்க் இது ஃபுல்லாவே இப்போ லேர்ன் பண்ணணும். இது லேர்ன் நானும் பண்ணணும். நானும் உட்காந்து பார்ப்பேன், கொஞ்சம் நீ ஃபுல்லாக உட்காந்து லேர்ன் பண்ணுவேன். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நான் ஒரு கேமரா வாங்கினேன் பார்த்தீங்களா, அதை விட இது பாதி விலை தான். கிட்டத்தட்ட கேமரா, என்னோட கேமரா பார்த்தீங்கன்னா 44,000. அதுவும் இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நூல்லாம் வாங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதாவது கொடுத்துட்டாங்க எங்களுக்கு, இதுக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கா அந்த மணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து இது ஒரு மிஷின் வாங்கின இடத்துல நாங்கள் நூல் வாங்கலை. சில பாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெஞ்சு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடச்சிரும். ஆனால் நூல் வந்து வாங்குறதுக்கு நாங்கள் வந்து சவுகார்பேட் போயிட்டோம். ஏன்னா அது கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு நூலுக்கு ஒரு 50 பைசா கம்மியாக கிடைக்கும். நம்ம 100 நூல் 200 நூல் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது லாபம். அதனால் அதெல்லாம் போயிட்டு நாங்கள் சவுகார்பேட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அப்படி இல்லைன்னா நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கினோம், இந்த மிஷினை பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போடுறேன். அது வந்து நீங்கள் பார்க்கலாம்.
தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்த அக்காவுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நன்றி சொல்கிறேன். அவங்களும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எல்லா நேரத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் தேங்க்யூ சொல்கிறேன். உங்கள் எல்லார் ஃபேமிலியும் இந்த வருஷம் அதிகப்படியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எங்களுக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப